ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஜெயந்தி பஞ்சாட்சிரமண்ட் அவங்க தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிறப்பாக இந்த சாப்பாடை சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உளிய வைக்கலாம். புறவடையில் பயமா இருக்கு. அதுதான் தள்ளி நின்று ஏனெண்டா இப்போ மழை காற்றுகள்லானே, அப்போ காற்று இந்த பக்கம் அடிக்கும், அந்த பக்கம் அடிக்கும். அப்போ நெருப்பு போட பார்த்து தான் போடணும். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்செடுப்போம். இப்போ உலைக்கு தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உலை கொதிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே அங்கால நாங்கள் மற்ற வேலையில் பார்ப்போம். இப்போ இந்த அடுப்பில் பருப்பு அவிய வைக்க போகிறேன். இதில் பருப்பை கழுவி எடுத்துக்கொண்டு வந்துருக்கிறேன். பருப்பை சேர்ப்போம். இப்போ பருப்புக்கு தண்ணி சேர்ப்போம். மஞ்சள் தூள் சேர்ப்போம். உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து இன்றைக்கி நான் தாளித்து போட போகிறது இல்லை. எப்படி சட்டிக்கு விழுந்துருக்கு பார்த்தியா கணக்கா? இதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், இதோட பச்சை மிளகாய் மூடி விடுவோம். அவியல் இதில் வந்து கத்தரிக்காயை பம்பட்டு மோஜு அந்த ஸ்டைலில் செய்ய போகிறோம். சூடாடு. இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்ன சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பையில், கறிமிளகாய், பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வருது. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் சேர்க்குறேன். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட வந்து மாசி கருவாடு, இப்போ கலந்து விடுவோம். இனி வந்து பொரிச்சு வச்சிருக்க நெத்தலி கருவாடு, கத்தரிக்காய்
இதோட வந்து தக்காளி சாஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டியும் சேர்க்காம விடலாம். ஆனால் சேர்த்தா ஒரு நல்லா இருக்கும். உப்பு சேர்க்குறேன். இதோட ஒரு பாதி தேசிக்காப்புளி எல்லாம் கலந்துடுவோம். நல்ல வடிவாக இந்த மாதிரி அடியில் இருந்து அப்படியே கலந்துடுவோம். இதில் அம்பலங்காய்க்கு தாளிக்க போகிறேன். சூடாட்டுக்கும் அங்கால பருப்பு அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட முதலாம் பால். இனி இதோட தக்காளி பழம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கட்டத்தூள், கொஞ்சமாக மாசி, அதுக்கப்புறம் இங்கால இடித்து வச்சுருக்கேன் உள்ளி மிளகு சீரகத்தை அதையும் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். பருப்பு கொதித்து வரட்டும். நல்லா வடிவாக இந்த மாதிரி மாசி கருவாடு எல்லாத்தையும் சேர்த்து. வெங்காய்க்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இதோட வெங்காயம், ரம்பையில் பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க, இனி வந்து அம்பரலங்காயை சேர்க்குறேன். அம்பரலங்காயை தோல் உரித்து கழுவி இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம், இந்த அம்பரலங்காய் அவியறதுக்கு. உப்பு சேர்க்குறேன். இப்போ மூடி விடுவோம். அம்பரலங்காய் அவியட்டும். பருப்பு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இனி குழம்பு வைக்க போகிறேன். முதல் வாசத்துக்கு வறுத்தெடுப்போம். இதில் வந்து தேங்காய்ப்பு, பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், கடுகு, ஏலக்காய், பட்டை, கராம்பு, ரம்பையில். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுப்போம். இப்போ இதை வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டுக்கும். ஆறினோடனே பட்டை அரைச்சி எடுப்போம். இங்கே குழம்புக்கு தாளிப்போம். சட்டி சூடாட்டும். இதில் சட்டி சூடாயிட்டு குழம்புக்கு தாளிக்க போகிறேன். எண்ணெய் விடுவோம். சூடாட்டும். குழம்புக்கு தாளிக்க போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் வதங்கட்டும். சிக்கனை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்ப்போம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் கழுவினான். கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். இந்த வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சிக்கன் அவியட்டுக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே அப்படியே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும். மேலே உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். இப்போ அரிசியை போடுவோம்.
ரம்பையில் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், காணாத இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அரிசியை போடுவோம். சேர்க்குறேன். காத்தடிக்கிற அடி ஏன்டா தம்பி. இப்போ கலந்து விடுவோம். மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ அம்ரலங்கா ரெடி பார்த்தீங்களா, அவிஞ்சிட்டு இதில் குழம்பு தூள் சோபா சாஸ் கறி பவுடர் சீனி சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால், இது முதலாம் பால் போதும், முதலாம் பால் மட்டும் போதும். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே அம்ரலங்கா எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிச்சு வரட்டுக்கும். பட்டை 2-3 சேர்க்குறேன். இப்போ கொதிக்க. இப்போ சிக்கனை பார்ப்போம். பார்த்தீங்களா, தண்ணியை சேர்க்கையில் இப்படி அவிஞ்சு வருதுண்டு. இனி இதுக்கு குழம்புத்தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். சரியா, சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நீங்கள் எவ்வளோ கறி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா, இனி இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட முதலாம் பால். இங்கெல்லாம் வாசத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன், வறுத்து பாருங்க, அதை சேர்ப்போம். கலந்து விடுவோம் நல்ல வடிவாக. இந்த மாதிரி குழம்பு கொதிச்சு வரட்டும். இப்போ அம்ரலங்கா ரெடி ஆகிட்டு இறக்குவோம். சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு தேசிக்காய் புளி விடுவோம். தேசிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். இனி ஒருக்கா கலந்து விடுவோம். முடிவா கலந்து விட்டுட்டு குழம்பு ரக்க வேண்டிய. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க, சோறு, மஞ்சள் சோறு, அம்ரலங்கா கறி, அன்னாசி பழம், கத்திரிக்காய் வம்படு மோஜு, இங்கால பருப்பு பால் கறி, சிக்கன் குழம்பு, முட்டை. இப்போ இனி நாங்கள் கடகடன்னு சாப்பாடை கட்டுவோம். இன்றைக்கு என்ன தள்ளி போயிட்டு என்ன சாப்பாடு என்ன விட்டு சோறு என்ன விட்டு தூரமாக போய் நிற்குதேன். ஓகே, சோறு, இது வந்து அம்ரலங்கா,
அதுக்கு பிறகு கத்தரிக்காய், இங்கால பருப்பு, அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு. வரேன், சாரி புளியுதடா, சின்னதாக இருக்கு, இன்னொன்று வைப்போமா. அதுக்கு பிறகு முட்டை அப்படிங்களா. அன்னாசி பழம் வைக்கல. எப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடாண்டு கட்டி எடுப்போமா. இப்போ சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு, நாங்கள் பேக்கில் கட்டி எடுப்போம். இந்த மாதிரி கையெடுடா, சாப்பிடுங்க. இந்த தண்ணி போது எங்க காணல ஐயா, அங்கால. சரியா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சரி சரியா. சாப்பிடுங்க. 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 ஐயா 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 ஐயா, இந்தாங்க சாப்பாடு. ஐயா, இந்தாங்க சாப்பாடு, சாப்பிடுங்க. ஐயா, சரி சரி, இருங்க இருங்க. சரி, சாப்பிடு. சரி, சாப்பிடுங்க. சரி, சாப்பிடு. தேங்க்யூ, வெல்கம். சரி சரி, சாப்பிடுங்க. சாப்பிடு. உங்களுக்கு
சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆ சரி சரி சாப்பிடுங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.